வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 229 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில குழப்பங்கள் இருந்த காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவான டைரக்ஷன் கிடைச்சா ட்ரேட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். எதனால் அப்படின்னா 226 இந்த கான்ட்ராக்டில் நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். 252 வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் அதே 226 வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு சப்போர்ட் எடுக்குமா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டை ட்ராப்பில் போகுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் பெரிய ஸ்ட்ராட்டஜி போட முடியாதனால மார்க்கெட் வாட்ச் பண்ணி தெளிவான டைரக்ஷன் கிடைச்சா ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். அந்த மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக 226 மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 226 சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து 234 வரைக்கும் போயிட்டு 232 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 226 இன்னும் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நேற்று மார்க்கெட் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 30லேருந்து 31க்குள்ளே 230லேருந்து 31க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்னும் நமக்கு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த 234 36 மார்க்கெட் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா, இல்லை மறுபடியும் இதை உடைச்சி மார்க்கெட் தொடர்ந்து அதோட பையிங் கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற குழப்பம்லாம் இன்னும் நமக்கு இருக்குது. ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். என்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. 226 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாகவோ, இல்லை 36க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் வச்சு செல்லிங்க்கு சாதகமாகவோ இந்த ரெண்டு இடத்துலையும் பிரேக் அவுட் பிரேக் டவுனில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்து மார்க்கெட் வாட்ச் பண்ணி தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.